நேயர்களுக்கு வணக்கம். நெறைய தம்பதியினர் எங்ககிட்டக்க இந்த சோதனை குழாய் சிகிச்சை மேற்கொள்ள வரும்போது, எங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, "மேடம் ரிசல்ட்டு 100% தானே? கன்ஃபர்ம்டா பாசிட்டிவ் வந்துரும்ல, குழந்தை பொறந்துரும்ல?" அப்படின்னுட்டு. ட்ரீட்மெண்ட் நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்றோம். என்னென்ன ப்ரொசீஜர் சொல்றீங்களோ எல்லாமே செய்றோம். ஆனா எங்களுக்கு ரிசல்ட் வந்து 100% வேணும் அப்படின்றதுல ரொம்ப பர்ட்டிகுலரா இருப்பாங்க. ஸோ ஒண்ணே ஒண்ணு வந்து தம்பதியினர் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா ஏஆர்சி சர்வதேச கருத்தரிப்பு மையத்தில எங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு 100% இந்த குழந்தை பேறு பெறுவதற்காக இருக்கும். ஆனா ரிசல்ட் 100% இருக்குமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா 100% இருக்காது. ஏன்னா, எந்த ஒரு கருத்தரிப்பு மையத்தினாலயும் 100% பாசிட்டிவ் குடுக்கறதுக்கு முடியாது. இப்ப நெறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, மனி பேக் பாலிசின்னு சொல்லுவாங்க. நீங்க 100 எங்ககிட்ட ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு பாசிட்டிவ் வரலன்னா, உங்க பணத்த திரும்ப குடுத்துடுறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் என்ன ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ 100% அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம கிட்ட 100 தம்பதியினர் வராங்கன்னா, 100 பேருமே கருத்தரிச்சிரணும். அப்பதான் நம்மளோட ரிசல்ட் வந்து 100%. ஸோ இந்த மாதம் நம்ம ஒரு 500 பேருக்கு டெஸ்ட் டியூப் பேபி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம்னா, 500 பேருமே பாசிட்டிவ் வரணும். அதுதான் 100%. ஸோ இது வந்து சாத்தியமில்லாத ஒரு கணக்கு. ஸோ நம்ம வந்து உலக லெவல்ல வந்து பார்த்தோம்னா, 50லேருந்து 60% நமக்கு வந்து பாசிட்டிவ் குடுத்தாலே வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம மீட் பண்ணுறோம். நம்மளுக்கு வந்து நல்ல ஹை ரிசல்ட்ஸ் வருது அப்படின்றது அர்த்தம். கண்டிப்பா இந்த 60% அப்படின்றது நாங்க ஏஆர்சி சர்வதேச கருத்தரிப்பு மையத்தில எங்களோட அத்தனை மையங்கள்லயும் குடுத்துட்ருக்கோம். ஆனா, உங்களோட ரிசல்ட்ஸ 80% அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அதிகமா அதோட இருக்குதோ, இயல்பு வழிமுறைகளோட நம்ம என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் எக்ஸ்ட்ரா செஞ்சோம்னா, நம்மளால ரிசல்ட்ஸ வந்து 70லேருந்து 80% வரைக்கும் அதிகரிச்சு எடுத்துட்டு போக முடியுமோ, அதையும் நாங்க வந்து செய்யறதுக்கு உண்டான அனைத்து முயற்சிகளையும் எடுத்துட்ருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு நாங்க ஆப்ஷன்ஸ் குடுப்போம். இது இது பண்ணீங்கன்னா, இன்னும் நம்ம வந்து ரிசல்ட்ஸ இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்றது, அது எல்லாமே ஆப்ஷனல் ப்ரொசீஜர்ஸ் தான். கம்பல்சரி ப்ரொசீஜர்ஸ் கிடையாது கப்பிள்க்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்ம ரிசல்ட்ஸ வந்து 80% எடுத்துட்டு போறோம். இப்ப நெகட்டிவா ஆனவங்க எல்லாருமே கருத்தரிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. டெஸ்ட் டியூப் பேபி ட்ரீட்மெண்ட்டில் ஐவிஎஃப்ல நெகட்டிவ் ஆனவங்களையும், நம்ம எதனால் அவங்க நெகட்டிவ் ஆனாங்க அப்படின்றத துல்லியமா படிச்சு, அதுக்கு மாற்று வழிமுறைகள் செஞ்சு, மறுபடியும் அவங்கள பாசிட்டிவ் ஆக்கறதுக்கும் நம்ம வந்து எல்லா முயற்சிகளை எடுத்து, பாசிட்டிவ் ஆக்கி அவங்களையும் குழந்தை பேறு பெற வைக்க முடியும்.